உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் செப்டம்பர் மாதத்துடைய ராசி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏனென்றால் மாத கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் 2/9/2020 துலாம் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இதே காலகட்டத்தில் 22/9/2020 ஒரு 20 நாள் கழித்து கன்னியில் இருந்து துலார் ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. சரிங்களா? அடுத்தது 9/9/2020 உங்களுக்கு 3க்கும் 10க்கும் இடத்துக்கு உரிய செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி வக்கரமாகிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் வக்கரத்தில் இருக்க போறாரு. 13/9/2020 குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உள்ள ஒரு ராசி அதிபதி. அவர் இவ்வளவு நாள் வக்கரத்தில் இருந்தார், ஆட்சி வக்கரத்தில். இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. 16/9/2020 சூரியன் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. சிம்பத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 23/9/2020 எல்லோரும் கொஞ்சம் பயத்தோடு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும். ராகு பகவான் ரிஷபத்தில், அதாவது மிதுனத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. உங்களுக்கு 4ஆம் இடத்துல வர்றாரு. கேது பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு தனுசிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 29/9/2020 உங்கள் ராசி அதிபதி அவரே 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். அந்த சனி பகவான் இவ்வளவு நாள் ஆட்சி வக்கரத்தில் இருந்தார், வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. 27/9/2020 உங்கள் 4ஆம் இடத்துக்கு 9ஆம் ராசியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆக போகிறார். அப்படி அவர் பெயர்ச்சி ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் இந்த மாத கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவர்கள் எல்லோரும், வருட கிரகமான குருவும் சனியும் அவர்கள் வக்கர நிவர்த்தி, இன்னொரு வருட கிரகங்களான ராகுவும் கேதுவும் இவர்கள் 2 பேரும் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த நிலையில் இந்த கும்ப ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் ஒரு பலன்களை தரப்போகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் ராசி அதிபதி அங்கே ஏற்கனவே அவர் ஆட்சி வக்கரமாகி அவரோட இடத்துக்கு 12ல் போய் நின்றுட்டாரு. ஒரு ராசி அதிபதி போய் 12ஆம் இடத்துல நிற்கிறது சிறப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு இப்போதைக்கு விரய சனியில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் கூட இந்த ராகு கேது பயிற்சி ப்ளஸ் தொடர்ந்து வரக்கூடிய குரு பயிற்சி இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நல்லதும் கெட்டதுமாக தாங்க பலனை தரும். ஒரேடியாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சனி பகவான் அவர் உங்களுக்கு ஓரளவுக்கு என்னதான் இருந்தாலும், என் வீட்டில் நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் விரய சரியில் இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட அதை பெரிய விரயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பாதகத்தை கொடுக்க மாட்டார். ஒரு சமயம் உங்களுடைய தசாபுத்திகளில் உங்களுக்கு அது 6, 8, 12 தசாபுத்திகளோ இல்லை நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் 6, 8, 12 அதிபதிகளுடைய சாரத்தில் நின்று பாதகாதிபதியாக இருந்து அவயோகியாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுப்பாங்களே தவிர, விரய சனியில் 7 நாட்டு சனியில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் பெரிய பாதிப்பை கொடுத்துட்டாருங்கிறது சனி மேலே ஒட்டுமொத்தமாக எல்லா குற்றத்தையும் கொண்டு போய் வைக்காதீங்க. சரிங்களா? சனி பகவானை விடாமல் வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோவில் கடைசியில் எப்படியெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யணும், இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரிலாம் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஃபாலோ பண்ணி வாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலனை தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா?
உங்கள் ராசியில் அதிபதி 12ல் நிற்கும்போது உங்களுக்கு சில மனப்பதட்டம், மனம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை, சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. விரயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க உறவினர்கள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விரயம் அப்படின்னா பணம் மட்டும் இல்லை, அவங்களுடைய உழைப்பு, தேவையில்லாத அலைச்சல், அவங்களுக்கு போய் செய்கிறது, இது எல்லாமே அவங்க கேட்பாங்க. அப்போ நம்ம செஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா? அதுதாங்க அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கவலைப்பட வேண்டாம். உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பக்ரமாகி உட்காந்துருக்காரு. 13/9க்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனே அவர் கொடுப்பாருங்க. ஏன் அப்படின்னா 16/9/2020 சூரியன் உங்களை 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, வருமானத்துக்கு காரகர். அப்போ 8ஆம் இடத்துல இருந்து அந்த வருமான காரகர் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனையே அது கொடுக்குங்க. வருமானத்துக்கு காரகர் மறைமுகமாக வரக்கூடிய பணங்கள், இது ஏற்கனவே நீங்கள் கடன் கொடுத்துருந்த அந்த கடன் வராமல் இருந்ததுன்னா, பணம் கொடுத்து வராமல் இருந்திருந்ததுன்னா அந்த பணமெல்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்படாதீங்க. அடுத்தது 3ஆம் இடம். அங்கே 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துலையே ஆட்சியாகி வக்ரமாகி நிற்கிறாரு. 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி. அப்போ அந்த கிரகம் அங்கே ஆட்சி வக்ரமாக இருக்கும்னா அவங்க உங்ககிட்ட உதவிகள், பணமோ இல்லை உங்கள் உடல் உழைப்போ ஏதோ ஒரு தேவையை கேட்க போகிறாங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் அது அவங்க அதாவது நேர்மைக்கு முரண்பாடாக கேட்க போகிறாங்க. அதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரப்போது, உங்களால் செய்ய முடியலைன்னு அவங்க சொல்லும்பொழுது அவங்களும் கோச்சிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இதை கவனத்தில் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? ஏன்னா பாவகத்துக்கு உரியவன், அந்த பாவகத்துக்கு உரிய காரகன் அந்த பாவத்திலேயே நிற்கிறாரு. 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரன் சகோதரி. அந்த இடத்துலையே செவ்வாய் பகவான் அமர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இளைய சகோதரன் சகோதரிக்கு மேலே பிரச்சனைகள் வரும். உங்களுடைய வீரியம், இதெல்லாம் நீங்கள் வீரியத்தோடு செயல்படணும்னு நினைப்பீங்க, அது நடக்காது. ஏன்னா இங்கே ஆட்சி பக்ரமாயிட்டார் வீரிய காரகன். உங்களுக்கு ஆட்சி பக்ரமாகி அவர் அமரும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுப்பாரா அப்படின்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. அதனால் நீங்கள் அந்த முயற்சி ஒரே அட்டம்ப்டில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஒரே இடத்துல போய் நீங்கள் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வகையை சூட முடியும். ஒருத்தர்கிட்ட உதவி கேட்குறீங்க, ஒரு திருப்பம் போய் கேட்டால் அது கிடைச்சிரும் அப்படின்னா கிடைக்காது. பல நாள் பல முறை போய் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தான் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையுங்க. சரிங்களா? அடுத்தது 4ஆம் வீட்டு அதிபதி 6ல் போய் உட்காந்துருக்காரு. 4ஆம் இடங்கிறது தாய்ஸ்தானம். அந்த இடம் உங்களுடைய சுகம், வண்டி வாகனம், இது எல்லாத்துக்கும் காரகனே அந்த சுக்கிரன் தான். அவர் போய் 6ல் உட்காந்துருக்காரு. வண்டி வாகனங்கள் பழுதாகும். இந்த டிராவல்ஸ் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வண்டியினால தான் பிரச்சனை வரும். தாயின் உடல்நிலையில் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுகர் பேஷண்டாக தாய் இருந்தாங்கன்னா கவனத்தோடு பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். உணவு பழக்க வழக்கம் இதிலெல்லாம் கொஞ்சம் அவங்கள ஹைஜீனிக்காக கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு கொண்டுட்டு போங்க. ஏன் அப்படின்னா 23/9/2020 4ஆம் இடத்துல தான் ராகு பகவான் அமர்வது சிறப்பு கிடையாது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது சுகத்தை கொடுக்க மாட்டான். அதிக சுகத்துக்காக ஆசைப்பட்டு ஏதோ தேவையில்லாததை நம்ம உடம்புக்கு ஒத்துக்காததை சாப்பிட்டு அதனால் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தான் அங்கே ஏற்படுத்துமே தவிர வேற நல்ல சுகங்களை அங்கே ஏற்படுத்தாது. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடனே சளி பிடிக்கணும், அதை சாப்பிட்டுட்டு தொண்டை கட்டிக்கிட்டு அது இன்னைக்கு தொற்று நோயினால கொரோனாவால் வந்துதா இல்லை நார்மல் சளியா அப்படின்னு நம்மளை டென்ஷன் படுத்தும். இது தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சு தேவையில்லாத ஒரு ஆசையினால இது நம்ம வாங்கிக்கிட்டு நம்மளே நமக்கு பாதகமாக செய்யக்கூடிய ஒரு செயல். சரிங்களா? அதனால் அதை செய்யவே செய்யாதீங்க. தாயோட உடலில் கவனம் தேவைங்க. சரிங்களா? 5ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு இருந்து குழந்தைகளுடைய அட்டகாசம் இதெல்லாம் அதிகமாக உங்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 8/9 போய் உட்கார போகிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் போய் உட்கார போகிறாரு. இந்த குழந்தைகள் ஸ்தான புதன் பகவான் 8ல் போய் அமரும் பொழுது குழந்தைகளால்
சின்ன சின்ன அவப்பெயர்கள் கெட்ட பெயர்கள் வருங்க. பயப்படுற மாதிரி இல்லை. எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் போகுது, அதில் பிள்ளைங்க வந்து சேட்டை பண்ணுறது, டீனேஜ் பசங்க தேவையில்லாமல் ஏன்னா ஃபுல்லாக கிளாஸ் இருந்தாலும் காலேஜில் போய் உட்காந்துருவாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸ் அது போயிட்டு இருக்கிறதுனால மற்ற நேரம் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள், அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போய் அதனால் அவப்பெயர்கள், இதெல்லாம் குழந்தைகளுக்கு கெட்ட பெயர் வருவதற்கான காலகட்டமாக இருக்குது. அதே சமயம் சில சமயம் குழந்தைகளுக்களால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த யோகங்கள், வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்க்கக்கூடியது இதெல்லாம் வரும், சரிங்களா? ஆனால் இந்த அவப்பெயரும் இந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் இது இந்த குழந்தைங்க போய் செஞ்சுக்கிட்டு அதனால் நமக்கு தலைவலியை கொடுக்கறதுக்கான காலகட்டம் இருக்குது. வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க மேலே முதல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா குழந்தைகள் தான் நமக்கு இங்கே பெரிய சொத்து. நல்ல ஒரு வாழ்க்கையை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், நல்ல வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் அதுக்காக தான் உழைக்கிறோம், அதுக்காக தான் இந்த பணம். அதனால் கொஞ்சம் கவனமாக வேலைக்கு 2 பேருமே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி அமைதியாக பொறுமையாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் உங்கள் பக்கம் நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணுங்க. அன்பால் மட்டும்தாங்க அது முடியும். அதை கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா விரைய சனி வேற இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை கவனத்தில் இருங்க, சரிங்களா? அடுத்தது 6ஆம் அதிபதி. அவர் பொழுதனைக்கும் 2.5 நாள் ஒரு ராசியிலேருந்து சுற்றிக்கிட்டு வருவார், சரிங்களா? அந்த 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே வந்து உட்காந்துருக்காரு. அவர் எந்தெந்த தேதிகளை என்னென்ன பாதிப்பை கொடுப்பாருன்னு தனியாக இதெல்லாம் இந்த 12 இடத்துக்கும் சொல்லிவிட்டு அதை நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் அதை குறித்து வச்சுக்கிங்க, சரிங்களா? ஆனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு கிடையாது. சுக்கிரனுங்கிறது பணத்துக்கு காரகர், ருண ரோக சத்ராதிபதி. இந்த மார்பு சளி, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான காலகட்டம். சளி தொந்தரவு இதெல்லாமே வருங்க, சரிங்களா? அலர்ஜினால சளி பிடிச்சிக்கிட்டு இருமல் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்க. சிறுநீரக தொற்று நோய், சிறுநீரக கடுப்பு, நீர் கடுப்புமாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக அதிக உடம்புல நீர் எடுத்துக்கங்க, கொஞ்சம் வெந்நீரை குடிங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன், அவனே நீர் கிரகம், ஒரு நீர் ராசியில் போய் நிற்கிறாரு. அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. சுக்கிரன் உங்களுக்கு நட்பு தான் இருந்தாலும் கூட அதிக நீராக இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் அது கூட விரயத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனம் சேவைங்க. 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துலேயே இருக்காரு 16ஆம் தேதி வரைக்கும். அப்போ 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் உங்கள் ராசியை பார்ப்பார், சந்திரனை பார்ப்பார். கணவன் மனைவிக்குள் சில டாமினேஷன், ஈகோ, இதனால் பிரச்சனை வருங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா நீ பெரியவனா நான் பெரியவனா, உங்களுக்கு உடனே நமக்கு ஒரே சஞ்சலம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சந்திரன் போய் சனி வீட்டில் இருந்தாலே அதாவது சந்திரன் மனோகாரகன், மனோபலம், உடன்பலம். அது மனம் வேகமாக செயல்படும், சனி மந்தமாக படுத்துவான். அதுவே உங்களுக்கு விரக்தி. உங்கள் கோபத்தை கொண்டுட்டு போய் நீங்கள் கணவன்கிட்டயோ பிள்ளைங்ககிட்டே காட்டுனீங்கன்னா, இல்லை கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயோ பிள்ளைங்கள்ட்டே காட்டும் பொழுது அவங்களுக்கு எரிச்சல் வரும். அதனால் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் மிக அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்து மற்ற உங்களுடைய கோல் வந்து மற்றது பிள்ளைங்க, குடும்பம், இந்த டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் யோசிக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா சண்டை போட்டு அதனால் ஏற்படக்கூடிய உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனை, அந்த ப்ரெஷரு, இது தேவையில்லாத இந்த மனக்கவலை, அதில் வரக்கூடிய வியாதிகள், உடம்புக்கு எவ்வளோ தான் நம்ம டென்ஷனை கொடுக்கறது அந்த மிஷினுக்கும், இல்லைங்களா? அதனால் ரைட்டு, அந்த வேலையை செஞ்சுட்டு காதில் வாங்காமல் போய்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை ஒன்றுமே ஆகாது. அது அந்த நேரத்தோடு முடிஞ்சிடும். இது இப்படி தான், இவர் இப்படி தான் அப்படின்னு போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துலையே வந்து உட்கார்றாரு, 2ஆம் தேதியே வந்து உக்காந்துடுறாரு. அப்போ புதன் பகவான் 8ல் வந்து உட்காரும் பொழுது உங்கள் புத்தியினால் படிப்பில் சில தொந்தரவுகள் வரும். இந்த படிக்கிற பிள்ளைங்க அவங்க புத்தியினால் படிக்காமல் சேட்டை பண்ணும். கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய காலகட்டம் 22ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது உங்களுடைய புதன் உங்களுடைய புத்தி காரகர். இந்த புத்தி காரகரானவர் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டான ஒரு முடிவாக எடுக்காததுனால அதனால் பிரச்சனை வரப்போகுது, அதனால் அவமானங்கள் வரப்போகுது. 1. 2வது, நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க, இல்லை யாருக்காவது ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது இதை இப்படி செய்யணும்னு சொல்ல வேண்டாம், இது என்னுடைய ஐடியா, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் நிப்பாட்டிக்கிங்க. அதை தாண்டி போனீங்கன்னா அந்த அத்தனை பழியும் உங்கள் தலையில் வந்து விடியும்.
அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கும்பராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தயவு செய்து அதுக்குள்ளே போகாதீங்க. அடுத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் இதுக்குள்ளே போகாதீங்க. வெளிநாட்டுக்குள்ளேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டில் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஆர்டரு எல்லாமே உங்களுக்கு கை சேர்ந்து கை கோத்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மறைமுகமாக வரக்கூடிய வருமானங்கள், ஏற்கனவே எப்பயோ கொடுத்த கடன், இதெல்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது 16ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா இந்த சூரியன் வந்து உட்காந்துருவார் 8ஆம் இடத்துல, வருமான காரகர். அதே காலகட்டத்தில் வந்து புதனும் அவர் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு பலனையே உங்களுக்கு அங்கே கொடுக்குங்க. அரசியல்வாதிக்கு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய இதில் பிரகாசமாக இருப்பீங்க. உங்களுடைய செயல் எடுபடும். நீங்கள் கேட்குற இடத்துல உதவிகள் வரும். தொண்டர்களும் மக்கள்களும் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. ஏன் அப்படின்னா 16க்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் அரசு கிரகம், அது இன்னொரு அரசு கிரகமான செவ்வாய் ஆட்சி வக்கரத்தில் இருந்து திரிகோணத்தில் சந்திக்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு நாண வழியில் ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் இங்கே ஆட்சி வக்ரம், அதுவும் ராகுவின் பார்வையில் கேது கூட. அப்போது இறை வழிபாட்டினால் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் ஜொலிக்கக்கூடும். எப்போனா 16ஆம் தேதிக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி அப்படின்னா ஏற்கனவே ஒரு அரசு கிரகம் வீக்காக வக்ரமாகி அது திரிகோணத்தில் சந்திக்கும் பொழுது ஒரு நல்ல செயலாக இருக்காது. நீங்கள் நல்லதுன்னு செஞ்சு போனீங்கன்னா அது அவங்களுக்கு கெடுதலாக தெரியும். சரிங்களா? ஏன்னா இங்கே குருவும் ஆட்சி வக்ரம். அதனால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியல்வாதிகள் நீங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாக்குறுதி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது மக்கள்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப பத்திரமா யோசித்து பேசுங்க. சரிங்களா? தலைவர்கள்ட்ட பேசும் பொழுது யோசித்து பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். நல்லாவே இருப்பீங்க. நல்ல ரெகக்னைஸ் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது 9ஆம் அதிபதியானவர் சுக்கிர பகவான் போய் 6ல் உட்காந்துருக்காரு. ஒரு பாக்யாதிபதி 6ல் போய் உட்காந்தாருன்னா அவர் உங்களுக்கு சில அதாவது தந்தையின் உடலில் பிரச்சனையை கொடுப்பாரு. சரிங்களா? ஏற்கனவே தாயின் உடம்புலையும் அவர் பிரச்சனை கொடுப்பாரு. ஏன்னா 4ஆம் தாய் ஸ்தானத்துக்கு இடத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் தந்தைக்கு அதிபதியான சுக்கிரனும் அவர் போய் 6ல் உட்காந்துருப்ப தாய் தந்தை உடல்நிலையில் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுப்பாருங்க. அது யாருக்காவது சுகர் பேஷண்ட் இருந்தால் அது சுகரை கொஞ்சம் அதிகப்படுத்துவாரே தவிர ரொம்ப அதிகப்படுத்துவதை தவிர குறைக்க மாட்டார். இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு நீங்கள் செயல்பாடு செஞ்சீங்கன்னா நல்லதுங்க. அடுத்தது சுக்கிரன் போய் 6ல் இருக்காரு. இந்த சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு ரொம்ப வேணும். உங்களுக்கு அது பாக்யாதிபதி. ஏற்கனவே விரைய சனியில் இருக்கிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம கை நழுவி அது போகும். வேற ஒருத்தவங்க அந்த கேரக்டரில் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இப்போ கொஞ்ச நாளைக்கு தாங்க. இந்த மாத கடைசியில் சுக்கிர பகவான் நவுந்த உடனே நல்லா இருக்கும். அதனால் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் உங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் தேடுங்க. உங்களுடைய திறமையை வளர்த்துக்குங்க. திறன்பட எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்குங்க. புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உங்களை வார்ம் அப் பண்ணி கற்றுக்கக்கூடிய லிசனிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்க யாராக இருந்தாலும் அவங்க சிறப்புடன் மேன்மையுடன் இருப்பதற்கு உங்களுக்கு 27ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. சுக்கிரன் நட்பு கிரகம்தான் உங்கள் ராசிக்கு இருந்தாலும் அவர் நின்ன இடம் வந்து பகை வீட்டில் போய் நின்றுட்டாரு. 6ஆம் இடத்துல போய் நின்றுட்டாரு. அதுதாங்க. சரிங்களா? 10ஆம் அதிபதி செவ்வாய் வக்ரமாகி ஆட்சியில் போய் உட்காந்துருக்காரு, ஆட்சி வக்ரத்தில். அதனால் தொழில் யாரெல்லாம் தொழிலதிபர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் கோபத்தை கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட காட்டாதீங்க. உங்களுடைய இதை வந்து எக்ஸ்டாப்ளைஸ் பண்ணணும்னு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்றாதீங்க. இருக்கிறத வச்சு சர்வே பண்ணுங்கள். இருக்கிறத ரொட்டீனில் கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துலலாம் செலவை குறைக்கலான்னு யோசிங்க. தொழிலாளர்களை இவ்வளோ பேர் வச்சுருக்கோம், இவ்வளோ பேருக்கு அங்கே வேலை இருக்கா, ஆள் குறைப்பு பண்ணலாமான்னு யோசிங்க. இதையெல்லாம் பண்ணினீங்கனால் மட்டுமே கடனும் வாங்காமல் இருந்தீங்கன்னா, கடனுக்கும் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா தான் சிறப்புற உங்களுடைய தொழிலை நீங்கள் நடத்த முடியும். சரிங்களா? இதே காலகட்டத்தில் அரசு வேலையிலேயே கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கிறவங்க உங்கள் பாஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்னா அது கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் உங்களுக்கு லேடி வந்து பாஸாக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு டார்ச்சர் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்னதான் குட்டிக்காரனை போட்டு தலைங்கீழ நின்று வேலை பார்த்தாலும் அந்த பெண் வந்து உங்களுக்கு ஒரு பாஸாக இருந்தால் அவங்க கிட்டே இருந்து ஒரு நல்ல பெயரை உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியாது. சரிங்களா? அதை முதல்ல யோசித்து நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த மாதம். சரிங்களா? அடுத்தது
நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு 10 வேலையில் 9 வேலையை கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு வேலையில் ஒரு சின்ன குறைகள் இருந்ததுன்னா அந்த குற்றம் கண்டுபிடிச்சி அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் அவப்பேர் வருமே தவிர அந்த 9 வேலையை நான் நல்லா பண்ணதுனால உங்களுக்கு சிறப்புற முடியாது. ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது. 6ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு, 6ஆம் அதிபதி சுற்றிக்கிட்டே இருப்பார். 6ஆம் இடத்துல போய் உட்கார்றவர் உங்களுக்கு சுக்கிர பகவான் அவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு சனியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சனி சுக்கிரனை பார்த்துருக்காரு, ஆட்சி வக்கரத்தில் இருக்காரு. அதனால் இந்த பாதிப்புகளை அதிகமாக கொடுக்குங்க, நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். வேலையில் நிறைய உங்களுக்கு ஒரு டெம்பர் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இது இந்த மாதம் முழுவதும் தான் அப்படின்னு சனி பகவானை விடாமல் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அது கொடுத்துருங்க. அது எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை தொழிலதிபர்களாக எல்லாருக்குமே இதுதாங்க நிலைமை. சரிங்களா? அடுத்தது 11ஆம் இடத்து அதிபதி அவர் ஆட்சி வக்கரத்தில் நிவர்த்தி ஆகிறாரு. சரிங்களா? அப்படி அவர் ஆகும் பொழுது 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சிறப்புற உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். சரிங்களா? எப்படியெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் நான் வச்சு நடத்த போகிறோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க ஏதோ ஒரு வகையில் பணங்கள் வந்து தனக்காரகன் ஆட்சி வக்கரத்துலேருந்து நிவர்த்தி ஆகி அவன் 11ஆம் இடம் லாபஸ்தானம் குரு இருக்கும் இடத்தை ரொம்ப பெருக்குவார். அப்போ இதுக்கு முன்னாடி வர வேண்டிய பணம் வரவே வராதுன்னு நீங்கள் நினச்ச பணமெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சரிங்களா? ஏன்னா கேது பகவான் 10ல் போகிறது ஒரு சிறப்பான ஒரு இடம், கேது போய் இருக்கிறது சிறப்பான இடம். அதனால் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பயனை 13ஆம் தேதி இவர் வக்கர நிவர்த்தி ஆவறதுக்கும் 23ஆம் தேதி 10 நாள் கழித்து இவர் கேது பகவான் போய் 10ஆம் இடத்துல உட்கார்றதுக்கும் மிக சிறப்பான ஒரு பலனை இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துலையே இருக்கார், உங்கள் 12ஆம் வீட்டு ராசி அதிபதி. அப்போ அந்த சனி அங்கே ஆட்சி வக்கரமாக இருக்கார், விரய சனியில் இருக்கார். விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு அதிகமாக நேரத்தையோ இல்லை காலத்தையோ இல்லை பண செலவோ இல்லை அவங்க கடன் கேட்டு தொந்தரவோ இது அத்தனையும் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோட ஒரு 5000 ரூபாய் கேட்குற இடத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதோடு முடிச்சுட்டு என்னால் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு கொடுத்து நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா இருந்தால் கொடுத்துருப்பான், இல்லை அதனால் கொடுக்கல அப்படின்னு போவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்க. சரிங்களா? 12 இடத்திற்கும் இந்த மாதிரி பலன்கள் இருக்குது. இப்போது சந்திர பகவான் இவர் சுழண்டுக்கிட்டே இருக்கார் இல்லைங்களா? இப்படி சந்திர பகவான் சுழண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்தெந்த இடத்துக்கு தன வரவு, பண வரவு, அதிர்ஷ்டம், சுப செய்திகள், புதிய தொடர்பு, புதிய நண்பர்கள், அவர்கள் மூலியமாக ஆதாயம், அனுபவம், நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் எந்தெந்த தேதியில் போய் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எல்லா செயல்களும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பை அது கொடுக்கக்கூடிய தேதிகள் எல்லா தேதியும் ஆங்கில தேதி தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நான் கொடுக்க போகிற எல்லா தேதிகளும் ஆங்கில தேதிகள் தான் கொடுக்குறேன். அப்போ உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. அவிட்டத்துக்கு 2, 10, 12, 18, 20, 27, 29. சதயம் 1, 3, 11, 13, 19, 21, 27, 30. பூரட்டாதி 2, 4, 12, 14, 20, 22, 29. இந்த தேதிகள் உங்களுக்கு தன வரவு, அதிர்ஷ்டம் எல்லாம் வரக்கூடிய தேதிகள். இதை நீங்கள் பயன்படுத்தி அந்த தேதியில் நீங்கள் போய் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெயமாகும். சரிங்களா? அடுத்து நான் தரக்கூடிய தேதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவிட்டம் 4, 9, 14, 18, 22, 26. சதயம் 5, 10, 15, 18, 23, 27. பூரட்டாதி 1, 6, 11, 16, 19, 24, 28. இந்த தேதிகள் தீமை, விபத்து, வதை, குழப்பம், தொல்லை, துயரம், கையில் இருக்கக்கூடிய பொருள்கள் களவு போகிறது, அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு, மனவேதனை, மன விரக்தி, டென்ஷன் ஆகிறது, கடன் தொல்லை, இதெல்லாம் வரப்போகுது. சரி, இந்த தேதியில் நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும், ஆஃபீஸ் போகிறவங்க போய் தானே ஆகணும். அப்போ இந்த தேதிகளில் மட்டுமாவதும்
தினமும் ஆண்டவனை வழிபாடு செய்யணும். இல்லை இந்த தேதியில் மட்டுமாவதோ வீட்டை விட்டு கிளம்புற நேரத்துக்கு முன்னாடி விநாயக பெருமான் கிட்ட போய் நான் பத்திரமா என்னுடைய வாகனத்தில் போயிட்டு நான் போகக்கூடிய அந்த செயல் வெற்றிகரமாக திரும்பி நான் பத்திரமா எப்படி போனேனோ அதே மாதிரி நல்லபடியாக திரும்பி வர்றதுக்கு உன் கருணை எனக்கு வேணும், உன்னை நான் சரணாகதி அடைகிறேன்னு வேண்டிக்கிட்டு பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை வேண்டணும். ஏன் அப்படின்னா இந்த பிள்ளையார்பட்டி விநாயகருடைய மூல கிரகம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த மூலஸ்தானத்தில் அதை சுற்றி இருக்கக்கூடிய விளக்குகளில் பார்த்தீங்கன்னா 9 விளக்கு எரியும். அதில் நவகிரகங்கள் அந்த விளக்கு ஒளியில் இருந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபடுவதாக ஐதீகம். அப்போ கேதுவின் அம்சமாக முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் ஒரு கையில் சிவனை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நம்ம வணங்கிட்டு வெளியில் போகும் பொழுது கையோட ஒரு சின்ன விநாயகர் ஃபோட்டோ இருந்தால் வாங்கி வச்சுக்கிங்க. அடுத்தது ஆஞ்சநேயர் வழித்துணையாக சிவனின் அம்சமாக இருக்கக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர். ராமாயணத்தில் ராமருக்கே வழித்துணையாக வந்தவர் இந்த ஹனுமான். அதனால இந்த ஹனுமனை கூடவே நீங்கள் அழைச்சிட்டு போகும் பொழுது குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுடைய தேருக்கு வாகனமாக இருந்து கொண்டு மேலே கொடியாக இருந்து கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவையும் அந்த அர்ஜுனனையும் காப்பாற்றியவர் இந்த ஹனுமான். அதனால் பயணத்தின் போது நீங்கள் ஹனுமனை கூட கொண்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னா எல்லா வகைகளிலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க. சரிங்களா? அடுத்தது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் வரும் அதை பார்க்கணும் இல்லைங்களா. எனக்கு நட்சத்திரம் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியுங்கிறவங்களுக்கு வேணும் இல்லைங்களா. அதனால் கும்ப ராசிக்கு 17, 18 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டம தினம். எந்த ஒரு சிறு தூர பயணம் பெருதூர பயணம் முக்கிய மீட்டிங்கு சுப நிகழ்ச்சிகள் சுப இதெல்லாம் எதுவுமே நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யாமல் இந்த தேதிகளில் இருக்கிறது சிறப்பு. சரிங்க, எனக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் விநாயக பெருமான் முழு முதற் கடவுளை வேண்டுங்க. சரிங்களா? ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு அதனால் பிரச்சனை வரும்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் விநாயக பெருமானை வணங்குங்க. அதனால தான் உலகம் முழுவதும் நான் பார்த்தா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 கண்ட்ரி போயிருக்கேன். உலகம் முழுவதும் விநாயகரை தெரியாதவங்க கிடையவே கிடையாது. அது எந்த நாடாக இருந்தாலும் எந்த நாட்டு மொழியாக இருந்தாலும் சரி எந்த நாட்டனராக இருந்தாலும் சரி விநாயகரை கொண்டுட்டு போய் ஒரு சின்ன இதை கொடுத்துட்டிங்கன்னா ஆஃபீஸ் டேபிள் மேலே இருக்குங்க. எல்லா நாட்டிலையும் போய் பார்த்தீங்கன்னா அதை வச்சுருப்பாங்க. நீங்கள் கொடுத்த உடனே சொல்லுவாங்க நான் என்னோடய ஆஃபீஸில் போய் நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா முழு முதற் கடவுள். அதனால் அவரை போய் நீங்கள் கொஞ்சோண்டு அவல் பொட்டுக்கடலை வெல்லம் இது எல்லாத்தையும் கலந்து அவருக்கு கொஞ்சம் அருகம்புல்லும் வெள்ளருக்கு பூ இருந்தால் விசேஷம், இல்லாட்டி எருக்கம்பூ வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் தூபதீப ஆராதனை காட்டிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சிங்கன்னா சிறப்பு வச்சு தூபதீப ஆராதனை காட்டிட்டு நீங்கள் அந்த அவல் இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும். ஏன்னா சந்திரனுங்கிறது நீர் காரகத்துக்குன்னு உள்ள ஒரு கிரகம். தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய ஒரு செயல் வீட்டிலே இருந்து நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த மீட்டிங் இது எல்லாமே உங்களுக்கு மன சஞ்சலம் இல்லாமல் மனதுக்கு உடலுக்கு காரகனான அந்த சந்திரன் அவன் மூலியமாக ஏற்படக்கூடிய இந்த சந்திர அஷ்டமம் அதனால் ஏற்படக்கூடிய மன பாதிப்புகளில் இருந்து இறையருள் நம்மை காப்பாற்றும். அதுக்கு தான் இந்த இனிப்பை சாப்பிடும் பொழுது மனசு குதூக்கலமாக ஆகும். அதனால தான் வாழை இலையில் கல்யாண வீட்டில் முதல்ல இனிப்பை வைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போ இந்த மாதம் முழுவதும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், ஏற்கனவே உங்கள் ராசி அதிபதி வக்ரம். அதனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை எள்ளு துவையல் எள்ளை எடுத்துக்கணும், பிரண்டை எடுத்துக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிரண்டை எடுத்துக்கணும். அடுத்தது முள்ளங்கி நீங்கள் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நான் அது நீர் சத்து அது சளி பிடிச்சிக்கணும். இல்லவே இல்லை. முள்ளங்கி கீரையை நீங்கள் கூட்டோ இல்லை பொரியலோ செஞ்சு சாப்பிடும் பொழுது இந்த நீர் காரகத்தோடைய தன்மைகளில் சுக்கிரன் போய் நீர் ராசியில் அமர்றதுனாலையும் நீர் கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனாலையும் தயவு செய்து அதை சாப்பிடும் பொழுது நீருடைய தாக்கம்லாம் வராதுங்க. முள்ளங்கி நீர் பிடிச்சிக்கும், நீர் கொத்துக்கெல்லாம் கிடையாது. முள்ளங்கி கீரை கண்டிப்பாக சாப்பிடணும். அடுத்தது மணத்த தக்காளி குளிர்ச்சியாக இருக்குமேங்க, அதை நாங்கள் எப்படி சாப்பிடணுங்க அப்படின்னு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்குள்ள சூரிய பகவான் உட்கார போகிறார் 7, 8. அதனால் அந்த உஷ்ணத்தையும் செவ்வாய் பகவான் உஷ்ணமான ஒரு கிரகம் பக்ரமாகி 3ஆம் இடத்துல இருக்குது. அதனால் மணத்த தக்காளி கீரையை
நீங்கள் எடுத்துக்கணும் இல்லையா. மணத்த தக்காளி வத்தல் இருக்கும் இல்லைங்களா, அதில் பூண்டு வெங்காயம் போட்டு பூண்டு குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சிறப்பு. இதை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரகங்கள் இந்த வக்கர நிலை இந்த தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறலாங்க. சரிங்களா. சரி, நீங்கள் தானம்னு பார்த்தீங்க அப்படின்னா விரய சனியில் இருக்கிறீங்க. ஏழை எளியோர்களுக்கு, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தொழுநோயாளிகளுக்கு, காலில் செருப்பு இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு செருப்பு இந்த மாதம் வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தானம். இரும்பு தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. யாராவது ஒருத்தர் கோயில் கட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் இரும்பு கம்பி ரொம்ப அதிகமெல்லாம் வாங்க வேண்டாம். இரும்பு கம்பி 6mm 8mm 10mmலாம் இருக்குது. அதில் ஒரு ரோ கம்பி வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா கூட போதுங்க. அதை தானம் பண்ணிங்கன்னா கோயிலுக்கு ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 8லையும் 9லையும் போய் பாக்கியத்துலேயும் உட்கார போகிறாரு. அப்போ பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியத்துக்கு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்கள் குலத்தை காக்கும், உங்கள் குடும்பத்தை காக்கும். எங்களால் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னா வீட்டில் குலதெய்வத்தை ஒரு அகல் விளக்கில் ஏற்றி வச்சு குலதெய்வத்தில் அதில் ஆவாகனம் பண்ணி எங்களை இப்போ காப்பாற்று, எங்களால் நாங்கள் கோயிலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு உங்கள் குலதெய்வத்துக்கு என்னென்ன நைவேத்தியம் செய்வீங்களோ அதை எல்லாம் செஞ்சு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. பித்தர்கள் வழிபாடு மாகாளிய பட்சம் ஆரம்பிக்குது. பித்தர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதனால் தயவு செய்து இதை செய்யுங்க. செய்யும் பொழுது பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி உட்கார அந்த பாக்யாதிபதி ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி உட்கார்றதுனால பித்தர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா பலன்களும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களை குடும்ப வம்ச விருத்திக்கு அதை காப்பாற்றும். அப்போ குலதெய்வ வழிபாடு ஆசீர்வாதமும் பித்தர்களுடைய ஆசீர்வாதமும் நீங்கள் இந்த சனி பகவான் உங்களால் முடிஞ்சதுன்னா ஐயப்பன் வழிபாடு சுந்தர காண்டம் படிக்க முடிஞ்சால் படிங்க. ஒரு திருப்ப சனிக்கிழமை மட்டுமாவது படிங்க. சரிங்களா. மிருத்யுஞ்ச ஹோமம் எங்கேயாவது நடந்ததுன்னா அதில் போய் கலந்துக்குங்க. சரிங்களா. ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா. இல்லை மிருத்யுஞ்ச மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா. இப்படியாக தான தர்ம பரிகாரம், சுய பரிகாரம், குலதெய்வ வழிபாடு, குலதெய்வங்களுடைய ஆசீர்வாதம், பித்தர்களுடைய ஆசீர்வாதம், இது எல்லாத்தையும் சேர்ந்து செய்யும் பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான அந்த பரிகாரங்கள் நிறைவடையும். நீங்கள் ஒரு பரிகாரத்துக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்க, ஒரு செருப்பு கூட கொடுக்குறீங்கன்னா தண்ணியை வச்சு கொடுங்க. சரிங்களா. அதுவும் உங்கள் ராசிக்கு ரொம்ப சிறப்பு. சனியே அங்கே செருப்பாக இருக்காரு. அதில் தண்ணிக்காரக கிரகம் சந்திரன் அந்த வீட்டில் இருக்குது. அப்போ அதை கொடுக்கும் பொழுது அபரிதமான இன்னொரு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களோட சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். எப்போ தானம் கொடுத்தாலும் தண்ணி இல்லாமல் தானம் கொடுத்தீங்கன்னா அந்த தானம் முழுமை அடையாது. மனோகாரகன் சந்திரன் நிற்கணும். தண்ணி வடிவத்தில் இருக்கக்கூடியவன் சந்திரன், அவர் அங்கே நிற்கணும். அவர் மூலியமாக இந்த உடல் தான் தானம் கொடுக்குது. எதுக்கு கொடுக்குது? ஆத்மாவுக்கு கொடுக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவன் சூரிய பகவான், அவர் பார்க்குறாரு. சந்திரன் மனோகாரகன், அந்த நீரும் சேர்த்து கொடுக்க தான் அந்த தானம் முழுமையடையும். செஞ்சு பாருங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டு கிரகம், வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய வக்கர நிவர்த்தியும், ராகுகேது பயிற்சியும், மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகளால் வரக்கூடிய கோச்சார பலன்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு விதமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் என்பது நீங்கள் கொஞ்சம் கூட ஐயப்பட வேண்டாங்க. சரிங்களா. இறைவனை முழு மனதோடு நீங்கள் சரணாகதி அடையும் பொழுது, இறை வழிபாட்டில் நாம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஆபத்துக்கள் இருந்தாலும் கூட இறைவன் காப்பாற்றுவார். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். அடுத்தது மீன ராசியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.